மூன்றாவது சொர்க்கத்தினுடைய பெயர் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற அழகான ஒரு பெயர் ஜன்னத்துல் மஅவா. ஜன்னத்துல் மஅவா. அல்லாஹு தஆலா சூரத்து நஜ்மினுடைய 14வது 15வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம், மிஅராஜுக்கு சென்ற பொழுது அங்கு பார்க்கின்ற காட்சிகளை அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள், நபித்தோழர்கள் விவரித்திருக்கிறார்கள். அது பல சஹீஹான கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்து நஜ்மிலே சொல்கின்ற பொழுது இந்த சொர்க்கத்தினுடைய பெயரை அல்லாஹு தஆலா எப்படி சொல்கின்றான் என்றால், இந்த சிதரத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா இந்த சிதரத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. இந்த சிதரத்தில் முன்தஹா, அதாவது சிதரத்துல் முன்தஹா என்ற இடத்திலே, இந்தஹா அந்த இடத்திலே ஜன்னத்துல் மஅவா, அங்கு ஜன்னத்துல் மஅவா இருக்கிறது. அல்லாஹ் இத சூரத்து நஜ்மில் அழகாக எங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறான். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஜன்னத்துல் மஅவா என்றால் என்ன, மஅவா என்றால் என்ன? நாங்கள் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். மஅவா என்று சொன்னால் ஒரு மனிதன் தங்குகின்ற இடம், போய் சேருகின்ற இறுதி இடம். இப்ப குர்ஆன்ல மஅவா என்ற இடம் நிறைய அந்த சொல் நிறைய இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் இங்கே சொல்கிறான் ஜன்னத்துல் மஅவா. அப்ப ஜன்னத்துல் மஅவா என்றால் கடைசியாக மோமீன்கள் போய் சேருகின்ற இடம், ஒதுங்குகின்ற தளம். அப்ப எனவே ஒரு மனிதன் ஜன்னத்துல் மஅவாவை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், ஜன்னத்துல் மஅவாவை கேட்க வேண்டும். அது எப்படிப்பட்ட சிறப்புடையது என்பதை பல ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லுகிறது. அப்ப ஜன்னத்துல் மஅவா, அதை போன்று பின்னால் வரக்கூடிய சொர்க்கங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேளுங்கள் என்ற சொர்க்கம் பின்னால் வருகின்றது. நாம் எல்லா சொர்க்கங்களையும் கேட்போம். அல்லாஹு தஆலா எதையாவது எங்களுக்கு சிறப்பானதை நிச்சயமாக தருவான். நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இந்த சிதரத்தில் முன்தஹா, சிதரத்துல் முன்தஹா என்றால் என்ன? சிதரத்துல் முன்தஹா என்றால் என்ன? அந்த இடத்திலே தான் ஜன்னத்துல் மஅவா இருக்கிறது. இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 3887வது நபி மொழியிலே மிக அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மிஅராஜுடைய அந்த பயணத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கொண்டே செல்கிறார்கள். ஒவ்வொரு வானமாக அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்ப 7வது வானத்திலே யார் இருக்கிறார்கள்? 7வது வானத்தில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இவர்தான் உங்களுடைய தந்தை என்று ஜிப்ரீல் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள். அப்ப 7வது வானம், 7வது வானம். இப்ப இந்த இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். இந்த இடத்திலே, அதாவது 7வது வானத்திலே, அதனுடைய எல்லையிலே சில அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது 7வது வானத்துக்கு மேலே, அல்லது சில அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய எல்லையிலே சிதரத்துல் முன்தஹா இலந்தை மரம் ஒன்று இருக்கிறது. சிதரத்துல் முன்தஹா இலந்தை மரம் ஒன்று இருக்கிறது. அப்ப இந்த சிதரத்துல் முன்தஹா ஏன் அப்படி பேர் வந்ததை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகின்ற பொழுது 9 காரணங்களை எழுதுகிறார்கள். நம்ம 9ஐயும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் சிதரத்துல் முன்தஹா என்று பெயர் வந்தது என்பதை இமாம் குர்துபி 9 கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனா சிதரத்துல் முன்தஹா என்பது அது ஒரு இலந்தை மரம். அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்று சொன்னால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதனுடைய பழங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கிலாலி ஹஜர். கிலால் ஹஜர் என்று சொன்னால், ஹஜர் என்பது 2 கருத்து இருக்கிறது. ஒன்று யமனிலே இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கும் சொல்லப்படும், இன்னும் ஒரு கருத்து அது மதீனாவிலே இருக்கக்கூடிய இன்று அஹ்ஸா என்று அறியப்படுகின்ற பிரதேசம் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்ப அங்கு இருக்கக்கூடிய அந்த கூஜாக்கள் சொல்லுவாங்க, அதாவது கூஜாக்கள், அப்படிப்பட்ட குடம், அதே போன்று கூஜா என்று சில இடங்களில் சொல்வார்கள், பாத்திரம், இது பிரபல்யமாக இருந்தது. அப்ப அப்படி பருவம், பெரிய ஒரு பழம் பெரிய பருமனை உடையதாக இருக்கும். அப்படிப்பட்ட பழம் அந்த இளந்த மரத்திலே இருக்கும். அதாவது ஹஜர் பகுதியிலே உள்ள கிலால், அதாவது அங்கிருக்கக்கூடிய கூஜாக்களினுடைய அளவு நாம் பார்க்கின்ற அளவு இலந்தை பழம் அல்ல, பெரிய அந்த அளவு பெரிய பழம் அந்த மரத்திலே இருக்கும். இது புகாரில வரக்கூடிய செய்தி, நீங்க எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். 3887 செய்தி. அதே போன்றுதான் அதனுடைய இலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த இலந்தை மரம், அந்த சிதரத்துல் முன்தஹா அதிலே இருக்கக்கூடிய அதனுடைய இலைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் யானையினுடைய காதுகளை போன்று இருக்கும்.
பெரிய இலைகளாக இருக்கும். அதாவது இதை எப்படி வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது முன்னால் இருக்கக்கூடிய ஒருவர் புரிந்து கொள்கின்ற பாசையிலே சொல்லப்படுகிறது. இப்ப அது அந்த அளவுதான் இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள கூடாது. முன்னால் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இதை சொன்னாதான் புரிந்து கொள்வாரு. அதாவது அதை விட பெரியதாக இருக்கலாம், அதை விட மிகப்பெரியதாக இருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் ஒருவருக்கு நாம் உதாரணமாக சொல்கின்ற பொழுது அவர் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அந்த அளவு பெரிதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது என்பதை ஹதீஸுரை அறிஞர்கள் சொல்வார்கள். அதே போன்றுதான் அந்த சித்ரத்துல் முன்தஹாவினுடைய அந்த மரத்தின் அடியிலே, சில ஹதீஸ்களிலே மரத்தின் அடியிலே என்று வருகிறது, இன்னும் சில ஹதீஸ்களிலே அந்த இடத்திலே என்று வருகிறது. ரெண்டுமே ஆதாரபூர்வமான செய்திகள் தான். அந்த மரத்தின் அடியில் இருந்து 4 ஆறுகள் உற்பத்தியாகிறது. 4 ஆறுகள். அப்ப இந்த ஹதீஸ் வேற முஸ்லிமினுடைய அறிவிப்பிலே, வேறு சில அறிவிப்புகளிலே வருகின்ற பொழுது சுவர்க்கத்தினுடைய 4 ஆறுகள் என்றே நேரடியாக வருகிறது. அதிலே 2 பாஹிரான், 2 பாத்தினான், 2 சுவர்க்கத்திலே இருக்கும். அதை யாராலும் பார்க்க முடியாது, அந்த நேரத்திலே பார்ப்பார்கள் என்ற கருத்தையும் சொல்கிறார்கள் ஹதீஸ் அறிஞர்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது அது சொர்க்கத்திலே அங்கே இருக்கிறது. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது சொர்க்கத்திலே 2 ஆறுகளும் உலகத்திலே 2 ஆறுகளும் என்று சொல்வார்கள். அப்ப பாத்தினான் லாஹிரான், சித்ரத்துல் முன்தஹாவினுடைய அடியில் இருந்து பீரிட்டு பாய்ந்து உற்பத்தியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவர்க்கத்தினுடைய ஆறு. சுவர்க்கத்தினுடைய ஆறுகள் 2. அது நேரடியாக ஹதீஸிலே வரவில்லை. ஆனால் ஹதீஸ் துறை அறிஞர்கள், தஃப்சீருடைய ஆசிரியர்கள் சொல்கின்ற பொழுது அதனை சொல்கிறார்கள் சல்சபீல், 2வது கௌசர். சல்சபீல் அல் கௌசர், இது நேரடியாக ஹதீஸில் வரவில்லை. அதே நேரம் உலகத்திலே ஓடக்கூடிய ஆறுகளை சொல்லுகின்ற பொழுது அந்நீல் அல் ஃபுராத், அந்நீல் அல் ஃபுராத், யூப்ரட்டிஸ் சொல்வார்கள். அதே மாதிரி நைல் நதி என்று சொல்வார்கள். அப்ப இந்த இடத்துல எமக்கு ஒரு சந்தேகம் வரும், இது எப்படி சொர்க்கத்தில இருந்து வார ஆறு உலகத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்குது, இது எப்படி நாம் புரிஞ்சு கொள்றது? அப்ப இந்த ஹதீஸை நாம் எப்படி புரிஞ்சு கொள்வது? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ஷரஹ் முஸ்லிம்ல எழுதுகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹுடைய ஷரஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் கிரந்தத்துக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹ் சஹீஹ் முஸ்லிம் எழுதுகிறார்கள். இமாம் நவவியுடைய கருத்து பாருங்க, இப்படிதான் ஹதீஸை புரிஞ்சு கொள்ளணும் சகோதரர்களே. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ன, அதாவது சொர்க்கத்திலே 4 ஆறுகள் உற்பத்தி ஆகிறது. 2 உலகத்துல ஓடுது, 2 சொர்க்கத்தில ஓடுது. 2 மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கிறது, 2 தெளிவாக தெரிகிறது. இப்ப எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸை? இமாம் முஸ்லிம் சொல்கிறார்கள், அங்கு உற்பத்தி ஆகினாலும் அல்லாஹ்வினுடைய ஏவலின் அடிப்படையே உலகத்திலே அது ஓடிக்கொண்டிருக்கிறது. முடிச்சு. அல்லாஹ் குன் ஃபயகுன். எவ்வளவு அழகாக இதை நம்ம புத்தியை போட்டு குழப்பி இதை போட்டு இந்த ஹதீஸ் சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்றெல்லாம் போகாமல், எப்படி இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஹதீஸ் துறை ஃபிக்ஹ் துறை அறிஞர் அல்லாஹ் சொல்கிறார்கள், அங்கு அது உற்பத்தி ஆகினாலும் அதனுடைய அடிப்படை அங்கிருந்தாலும் அல்லாஹ்வினுடைய ஏவலின் அடிப்படையிலே இந்த நைல் அல் ஃபுராத் என்று இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. வேறு பல அறிவிப்புகளிலே வேறு சில ஆறுகளும் சொல்லப்பட்டிருக்கு. முஸ்லிமினுடைய அறிவிப்பிலே வேறு 2 பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே இந்த சித்ரத்துல் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த மரத்தினுடைய அடியில் இருந்துதான் என்ன இந்த 4 ஆறுகள் உற்பத்தி ஆகிறது. அதுல தெளிவா ஹதீஸ்ல வந்தது என்ன, ஃபுராத்தும் நீலும் வெளிப்படையாக இருக்கிறது. அதாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 இதையும் அறிஞர்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள், முஃபஸ்ஸிர்கள் என்ன சொல்கிறார்கள், சல்சபீல் கௌசர், அது குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இடத்திலே ஜன்னத்துல் மஅவா என்பது அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திலே தான் இருக்கிறது. சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திலே இருக்கிறது. அப்ப அந்த சித்ரத்துல் முன்தஹா என்பது, அப்ப அந்த மனிதன் அதை பார்ப்பது என்பது, அந்த சித்ரத்துல் முன்தஹா மரத்தை பார்ப்பது, அதனுடைய பழத்தை சுவைப்பது, அதனுடைய ஆறுகளை பார்ப்பது, அதெல்லாம் சொர்க்கத்துக்குள்ள ஓடக்கூடியது. அப்ப எனவே அல்லாஹ் தஆலா எப்படி தயார் செய்து வைத்திருக்கிறான். அப்ப அந்த சித்ரத்துல் முன்தஹாவையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அங்கு ஜன்னத்துல் மஅவாவை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அப்ப எனவே மூன்றாவதாக ஜன்னத்துல் மஅவா. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள் எப்படி என்று சொன்னால், ஏன் ஜன்னத்துல் மஅவா என்று பெயர் வந்திருக்கிறது? மோமீன்களுடைய ரூஹ்கள் அங்கே போய் தங்கும். மோமீன்களுடைய ரூஹ் எங்க போய் தங்கும்? அங்கே போய் தங்கும். இன்னும் இமாம் குர்துபி, இமாம் தபர், இப்னு கஸீர் போன்றவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, ரசூல்மார்களுடைய அறிவு அந்த ஜன்னத்துல் மஅவா வரைக்கும் தான் போகும். அதுக்கு அடுத்தது உள்ளதெல்லாம் இல்முல் கைப், அல்லாஹ் யாருக்கு அறிவித்தானோ அவர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் அதோடு அவர்களுடைய அறிவு, எல்லா ரசூல்மார்களுடைய அறிவு முற்று பெற்று விடும். அப்ப எனவே இந்த ஜன்னத்துல் மஅவா, சித்ரத்துல் முன்தஹா, முன்தஹாண்ட முடிவு,
அப்ப எனவே இந்த எல்லையோடு அவர்களுடைய அறிவெல்லாம் நிறுத்தி வைக்கப்படும். அதுக்கு மேல யாராலையும் ஒன்றும் அறிய முடியாது, அல்லாஹ் மட்டும் அறிந்தவனாக இருக்கின்றான். யாருக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தானோ அவர்களை தவிர. எனவே இதையும் தஃசீருடைய ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அந்த இடத்திலே தான் அல்லாஹு தஆலா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா فإن الجنة هي المأوى. அப்ப இதுக்கு போறதுக்கு, ஜன்னத்துல் மஅவாக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் அதையும் சொல்லி தரான். சூரத்து நாசியாத் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே பாடமான ஒரு சூரா. சூரத்து நாசியாத்ல அல்லாஹ் சொல்றான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. وَأَمَّا مَنْ خَافَ, யார் பயப்படுகிறாரோ, மகாம ரப்பிஹி, அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்பேன், அல்லாஹ் என்னிடம் கேள்வி கணக்கு கேட்பான், எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொரு நொடியிலும் அவன் சிந்தித்து உலகத்தில் செயல்பட்டால், அல்லாஹ் இதை சூரத்து ரஹ்மானிலே சொல்கின்றான். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்பேன், அல்லாஹ் என்னிடம் கேள்வி கணக்கு கேட்பான், அல்லாஹுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே ஒருவர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்பார் என்று சொன்னால் அந்த கேள்விக்கு நான் எந்த அளவு தூரம் அதுக்குரிய பதிலை, விடையை நான் தயாராக்கி கொள்கிறேன். அல்லாஹ் என்னிடம் கேட்பான், நீ என்னை திருப்திப்படுத்தினாயா, எனக்காக வாழ்ந்தாயா, நான் கடமையாக்கிய தொழுகையை தொழுதாயா, நான் கடமையாக்கிய நோன்பை நோற்றாயா, நான் சொல்லுகின்ற செய்திகளை என்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்தாயா, நான் தவிர்த்தவைகளை நீ விலக்கி கொண்டாயா, உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை யார் மாற்றிக் கொள்கிறாரோ, அமைத்துக் கொள்கிறாரோ, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, யார் மனோ இச்சையிலிருந்து தன்னுடைய நஃப்ஸை தவிர்த்துக் கொள்கிறாரோ, தடுத்துக் கொள்கிறாரோ. ஏனென்றால் இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர வேறு எல்லா மனிதர்களுடைய நஃப்ஸும் அம்மாரா பிஸ்ஸூ, கெடுதியை கொண்டு ஏவிக்கொண்டே இருக்கும், கெடுதியை கொண்டு ஏவிக்கொண்டே இருக்கும். அந்த நஃப்ஸை வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, ஹவாவிலிருந்து. ஹவா என்றால் என்ன? மனசு சொல்றது. அதாவது மனசு என்ன சொல்லும்? நீ இப்படி செய், இதை செய், நீ இப்படி வாழு, இப்படி வாழு என்று மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த மனோ இச்சைக்கு நாங்கள் கடிவாளமிட்டு, அந்த மனோ இச்சைக்கு நாங்கள் கட்டுப்போட்டு அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற, அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான், அல்லாஹுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும், அல்லாஹ் எனக்கு தந்த வாழ்க்கை ஒரு அற்பமானது, சொற்பமானது, இந்த குறுகிய காலத்திலே நான் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, ஃபஇன்னல் ஜன்னத, அப்படி வாழுகின்ற மனிதனுக்கு ஜன்னாதான் ஹியல் மஅவா, சொர்க்கம் அதுவே அவனது தங்குமிடமாக ஆகிவிடும். ஃபஇன்னல் ஜன்னத, சொர்க்கம் அவனுக்கு கிடைக்கும், அதுவே தங்குமிடமாக அவனுக்கு ஆக்கப்படும். எனவே ஷுஹதாக்களினுடைய ரூஹ், ஷுஹதாக்களினுடைய ரூஹ், அதே மாதிரி மூமின்களுடைய ரூஹ் எங்கே இருக்கும்? ஜன்னத்துல் மஅவாவிலே இருக்கும் என்பதை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா அந்த ஜன்னத்துல் மஅவாவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது அது யாருக்காக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான், யாருக்காக அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், உண்மையான மூமின்களுக்கு எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்கள், அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடியவர்கள், அல்லாஹுடைய கேள்வி கணக்கை பயந்து வாழ்ந்தவர்கள், நாளை மறுமையிலே சுஹதாக்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் மஅவாவை தயார் செய்து வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இந்த சுவர்க்கத்தை பற்றி, இந்த ஜன்னத்துல் மஅவாவை பற்றி, இப்படியெல்லாம் அருள்கள் நிறைந்த அந்த சுவர்க்கத்தை பற்றி நாங்கள் கேட்கின்ற பொழுது நானும் அதற்குள்ளே நுழைய வேண்டும், என்னுடைய கணவனும் நுழைய வேண்டும், என்னுடைய பிள்ளைகளும் நுழைய வேண்டும், என்னுடைய மனைவியும் நுழைய வேண்டும், என்னுடைய குடும்பம் எல்லாம் இந்த சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். சகோதரர்களே, நான் தொழுகிறேன், என்னுடைய கணவனுக்கு தொழுகை இல்லை, கணவன் தொழுகிறான், மனைவிக்கு தொழுகை இல்லை, நானும் என்னுடைய மனைவியும் தொழுகிறோம், பிள்ளைகளுக்கு தொழுகை இல்லை, அவர்களுக்கு இஸ்லாம் தெரியாது, இபாதத் தெரியாது, அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் தெரியாது, எப்படி குளிப்பது என்பது தெரியாது, எப்படி நோன்பு பிடிப்பது என்பது தெரியாது,
தெரியாது, எப்படி தொழுவது என்பது தெரியாது, எப்படி குர்ஆன் ஓதுவது என்பது தெரியாது. ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, நான் 20 வருடமாக நல்ல உயர்ந்த தொழிலே இருக்கிறேன், கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறேன் என்றால் என்ன பிரயோசனம் இருக்கிறது சகோதரிகளே? ஜன்னத்துல் மாவா கிடைக்குமா? இந்த உலகத்தை நீங்கள் எவ்வளவுதான் ஜன்னா சொர்க்கம் சொர்க்கம் என்று வாழ்ந்தாலும் இந்த உலகத்தை நாளை மறுமையிலே நாம் எடை போட்டு பார்த்தால் சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு சாட்டையினுடைய அளவு கூட, இந்த சொர்க்கத்தி இன்பத்திலே ஒரு சாட்டையினுடைய அளவு சொர்க்கத்திலே இருக்கின்ற அந்த அளவு சிறிய இடம் கூட இந்த உலகத்தில வஸ்துக்களை விட சிறந்தது சகோதரர்களே. நாம் எங்கு ஏமாந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஏதோ ஒரு சில இன்பங்களை கண்டவுடனே நாங்கள் ஏமாந்து விடுகிறோம். ஏதோ ஒரு சில ஆடம்பரமான வாழ்க்கையை கண்டவுடனே, வாகனங்களை கண்டவுடனே, நகைகளை கண்டவுடனே, அதே போன்று மாளிகைகளை கண்டவுடனே அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிற அந்த சித்ரத்துல் முன்தஹா, அதிலே இருக்கக்கூடிய பழங்கள், அதே போன்று ஜன்னத்துல் மஅவா, சுஹதாக்கள் இருக்கின்ற பூமி, ரசூல்மார்கள் இருக்கின்ற பூமி, அதே போன்று மோமீன்களுடைய ரூஹ்கள் தங்குகின்ற இடம், அந்த ஜன்னத்துல் மஅவாவை நாங்கள் மறந்து விடுகிறோம் சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே நாம் இந்த ஜன்னத்துல் மஅவாக்குள்ளே செல்ல வேண்டும். யாரெல்லாம் பார்க்கிறோமோ கேட்கிறோமோ, யாரெல்லாம் பார்க்க இருக்கிறார்களோ கேட்க இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை பற்றி படிக்கிறார்களோ தெரிந்து கொள்கிறார்களோ, இப்படியெல்லாம் இருக்கிறதே அந்த ரப்புல் ஆலமீன் விதவிதமாக, இதோ ஒரு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை சகோதரர்களே, விதவிதமாக வர்ணிக்கிறான். ஏன் காரணம் தெரியுமா? எந்த இடத்திலே என்னுடைய அடியானுடைய உள்ளத்திலே இந்த வசனம் படும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான் சகோதரர்களே. ஒரு வசனம் போதும். அந்த வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால், இதற்காக நான் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. இந்த நோன்பிலிருந்து நான் இந்த வசனத்தை அமல்படுத்த போகிறேன் என்றால் அந்த ஒரு வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் சகோதரர்களே. முழு வாழ்க்கையை மாற்ற ஒரு வசனம் போதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஜன்னத்துல் மஅவா ஏன் அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் மஅவா, முதலாவது நாங்கள் சொன்னோம் தாருஸ் சலாம், அங்கு அமைதி கிடைக்கும். இரண்டாவது சொன்னோம் தாருல் ஹுல்த், அங்கே நிரந்தரமான வாழ்க்கை கிடைக்கும். மூன்றாவது தங்குறதுக்கு இடம் இதுதான். நீங்க வேற எங்கேயும் தங்க போக மாட்டீங்க. சொர்க்கவாதிகளுக்கு தங்கும் இடம் இதுதான், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவர்கள் ஒதுங்குகின்ற தளம் இதுதான், அவர்கள் தங்குகின்ற வீடு இதுதான் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் இருக்கிறது, நிரந்தரமாக தங்கக்கூடிய இடமும் கிடைக்கிறது, தங்கக்கூடிய பாதுகாப்பான சூழல் ஜன்னத்துல் மஅவாவும் கிடைக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் சகோதரர்களே! அதை நாம் அடைய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். அதே போன்றுதான் சொர்க்கத்தினுடைய 4வது பெயர் தாருல் முகாமா. தாருல் முகாமா